நடுவுக்கு கையில் வச்சுக்கணும், ஒரு நிமிஷம் வச்சுக்கோமா, பூஜை ஆகட்டும். ஹரே கிருஷ்ணா, வெல்கம் டு காஞ்சி கௌரவாணி யூடியூப் சேனல். நான் உங்கள் ராதாபதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மீண்டும் ஒரு அற்புதமான, அதுவும் ஒரு பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன ஒரு கோவிலுக்கு தான் போகிறோம். ஆனால் பல பேர் இன்னும் இந்த கோவிலுக்கு போயிருக்க மாட்டாங்க, தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கோவிலில் தான் இன்றைக்கி நாம் இருக்கோம். அதாவது என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் துவாரகா போகணுன்னு ஒரு கனவு இருக்கும், மதுரா விருந்தாவன் போகணுன்னு ஒரு கனவு இருக்கும், பூரி எல்லாம் போகணுன்னு ஒரு கனவு இருக்கும். இதெல்லாம் வடநாட்டில் இருக்குது. இதுக்கு நிகராக ஒரு கோவில் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னா சான்ஸே இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான், வேறு எதுவும் இல்லை. ராஜ மன்னார்குடி என்கின்ற மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் தான் இப்போ நாம் முழுமையாக தரிசிக்க போகிறோம். அவ்வளோ அற்புதமான ஒரு கோவிலுங்க, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோவிலில். சொல்லப்போனால் மூலவர் வாசுதேவராக இருக்கார், உற்சவர் ராஜகோபால சுவாமி, மாடு மேய்க்கிற இடையர் குல சிறுவனா அற்புதமாக வந்து வேஷ்டியெல்லாம் கட்டி கையில் சாட்டையோடு இருக்கார். இவ்வளோ பெரிய ஒரு குளம், 24 ஏக்கர் குளம், கோவிலும் 24 ஏக்கர். இது ரெண்டுமே இந்த இடத்துடைய சிறப்பு. 9 தீர்த்தங்கள் இருக்குது, 16 கோபுரங்கள் இருக்குது, 7 பிரகாரங்கள் இருக்குது, 154 அடி உயர பிரம்மாண்டமான ராஜகோபுரத்தை கடந்து நம்ம போகிறோம். முழுக்க இது வந்து என்ன சொல்கிறது, கிருஷ்ணருடைய லீலைகளை அடிப்படையில் இந்த கோவிலுடைய மூலவர் உற்சவர் இருக்கார். என்ன சொல்கிறது, 2 பெரிய பக்தர்கள் வந்து இந்த கோவிலில், இந்த ஊரில் இருந்து துவாரகா போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவங்க யார் அப்படின்னா கோபிலர் மற்றும் கோபிரளையர் அப்படிங்கிற 2 முனிவர்கள். ஆனால் கிருஷ்ணருடைய அவதார நோக்கம் முடிஞ்சு அவர் வைகுண்டத்துக்கு திரும்பி அவருடைய லோகத்துக்கு போயிட்டார். அதனால் கிருஷ்ணருடைய அந்த பால்ய லீலைகளை தரிசிக்கணும்னு சொல்லி நாரத முனிவர்கிட்ட கேட்குறாங்க. அப்புறம் கடுமையாக தவறுக்காங்க. அவங்களுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த வாசுதேவர் தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தரிசனம் கொடுத்த இடத்துல தான் இப்போ இவ்வளோ பெரிய கோவில் வந்து அதோட நினைவாக வந்து கட்டியிருக்காங்க. ராமானுஜர் காலத்தில் இந்த கோவில் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்து விரிவிக்கப்பட்டது. எப்படி சொல்கிறது, கம்சன் வந்து கிருஷ்ணரை அழிக்கிறதுக்கு எத்தனையோ திட்டமெல்லாம் வகுக்கிறாரு. அப்போ கோபாலய யானை, அந்த யானை வந்து வச்சு கொல்றதுக்கு திட்டம் போடுறாங்க. அந்த யானையுடைய தந்தத்தை உடைச்சி கிருஷ்ணர் வந்து அந்த யானையை வதம் செய்கிறாரு. அதன் அடிப்படையில் கையில் உடஞ்ச ஒரு தந்தம் வந்து கையில் வச்சுருப்பார். அதுக்கப்புறம் விருந்தாவன விரஜவாசிகள்லாம் கிருஷ்ணருக்கு வந்து அலங்காரம் பண்ணும்போது கம்மல், வளையல், கொலுசு இதெல்லாம் போட்டிருப்பாங்க. கிருஷ்ணரும் அதை அப்பப்போ திருடி அதையும் போட்டுப்பார். அதன் அடிப்படையில் பகவான் இங்கே வந்து குழந்தை ரூபத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இங்கே இருப்பார். அதுதான் ஒரு அதுக்கு நோக்கம். அதே மாதிரி இந்த கோவிலில் நீங்கள் இப்போ தரிசனம் பண்ணிப்பீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு யானை, செங்கம்பலம் அப்படிங்கிற யானை. தாயாரோட பேர் இங்கே செங்கம்பல நாச்சியார், அவங்களுடைய பேரில் தான் அந்த யானையும் இருக்குது. இடுப்பில் வந்து இது சாவி கொத்தெல்லாம் வச்சுருப்பார் கிருஷ்ணா வந்துட்டு. இங்கே வந்துட்டு திருவடியை நல்லா சேவிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இந்த கோவிலில். 12 அடி உயரத்தில் மூலவர் வந்து இருக்கார். அதனால் வந்து கிருஷ்ணருடைய 32 லீலைகள், அவருடைய பால்ய லீலைகள் வந்து 32 லீலைகள் அந்த 2 பக்தர்கள் கோபிலர் மற்றும் கோபிரளையர்
அவங்க வந்து தரிசனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் இவ்வளோ பெரிய கோவிலை வந்து இங்கே வந்து கட்டியிருக்காங்க. இன்றைக்கி அந்த கோவிலை தான் நம்ம முழுமையாக வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். கோவிலை நடக்கவே முடியல. ஏன் வந்து ஆனால் என்ன ஒரே ஒரு வருத்தம், இருட்டாயிடுச்சு, அதனால் மன்னிச்சிருங்க. மீண்டும் நான் இன்னொரு நாள் வந்து பகலில் போய் இந்த கோவிலை வந்து நல்லா ஷூட் பண்ணுறேன். 16 கோபுரங்கள். ஏன்னா வயதானவங்களுக்காக தான் மெயினாக இந்த பதிவு. ஏன்னா பாவம் நடக்க முடியாமல் கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் காலம் போக முடியாத சூழ்நிலை இருக்கும். அவங்களுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் இந்த கோவிலை வந்து நான் டெடிகேட் பண்ணுறேன். ரொம்ப சான்ஸ் இல்லைங்க, ரொம்ப அனுபவம், ரொம்ப நல்ல ஒரு அனுபவம், ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக மன்னார்குடி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான இடம்லாம் இல்லை. திருவாரூர்லேருந்து 30 கிலோமீட்டர் தான். மண்ணை எக்ஸ்பிரஸ் டைரெக்டாக வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்துலாம் டைரக்ட் ட்ரெயின் இருக்குது. உங்களுக்கு பஸ்ஸில் போனீங்கனாலும் பஸ் வசதி இருக்குது. கும்பகோணத்துலேருந்து போகலாம், தஞ்சாவூர்லேருந்து போகலாம், திருவாரூர்லேருந்து போகலாம். கரெக்டாக பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வாக், அவ்வளோதான். பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இப்போ டெம்பரரியாக கோவிலுக்கு எதிர் தான் பஸ் எல்லாம் கூட நின்றுட்டுருக்கு. இப்போ சமீபத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரகாரம் பாருங்களேன். மக்கள்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்காங்க, போய்கிட்டே இருக்குது அது பாட்டில். எவ்வளோ பெரிய ஒரு பிரகாரத்தை எப்படி கட்டியிருக்காங்க, எவ்வளோ கோபுரங்கள் கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோவிலை கட்டுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ பணம், பொருளாதாரம் இருந்திருக்கணும், எவ்வளோ காலம் அதில் பிடிச்சிருக்கும், இதுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். பங்குனி மாதமும் ஆடிப்பூரமும் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைக்காக நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வரும். ஏன்னா கிருஷ்ணர் இங்கே குழந்தையாக வந்து இருக்கிறனால இந்த 32 லீலைகளையும் காமிச்சிருக்காரு. பல பேருக்கு பல வெற்றிகளை வந்து இங்கே கொடுத்துருக்காரு. அவங்க பிரார்த்தனைகள் வந்து கண்டிப்பாக அங்கே வந்து நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இங்கே வருவாங்க. ஆனாலும் இந்த கோவிலை பற்றி இன்னமும் பல பேருக்கு தெரியாது அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு துரதிர்ஷ்டம். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இது அப்படியே இந்த பதிவை மட்டும் அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. அதுதான் கிருஷ்ணருக்கு நாம் பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம். இங்கே நீங்கள் பார்க்குற ஒரு தொட்டி மாதிரி இருக்கு இல்லையா, இந்த லெஃப்ட் சைடில், இது வந்து மலைக்காக சேர்த்து வைக்கிற தண்ணி. இது வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய கோவிலுங்க. இவ்வளோ பெரிய கோவில் நானும் எதிர்பார்க்கல. பட் 7 பிரகாரம் அப்படிங்கிறது சுற்றியே பார்க்க முடியல. பட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எந்த ஒரு கூட்டமும் அதெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யானை கூட நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. யானையும் வந்து அற்புதமாக வந்து பூஜை பண்ணுது. இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை கொடுக்குன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மீண்டும் இன்னொரு கோவிலில் சந்திப்போம். ஹரே கிருஷ்ணா.